தொடர்ந்து அடுத்த படத்திலேயே உதவி இயக்குனராக, அதற்கடுத்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்திற்காக அறியப்பட்ட ஒரு மாபெரும் நடிகராக மாறி தொடர்ந்து நிறைய படங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து தற்போது மணியரசு அவர்கள் கூறியது போல இது நம்ம ஆளு என்று நீங்கள் எடுத்த படமே இது நீங்கள் நம்ம ஆளுதான் அப்படின்றத நிரூபித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். தற்போது அவர் நம் எழுச்சி தமிழரின் எழுச்சி நாயகரை வாழ்த்தி பேசுவதற்காகவும் கவியரங்கத்தை தொடங்கி வைப்பதற்காகவும் அன்புடன் அழைக்கின்றோம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கணும். ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய, பாராட்டக்கூடிய, போற்றுதலுக்குரிய எழுச்சி தமிழர் தலைவர் அவருடைய பிறந்தநாளுக்கு இவ்வளவு அரங்கமாக இருக்கின்ற நல்ல எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய கவிதை குழு சார்பாகவும் பணிவான வழக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது. ட்ரெயினில் வந்து ரஷ்யாக்காரர் உட்காந்துருந்தா, பக்கத்திலேயே வந்து கியூபா நாட்டுக்காரர் உட்காந்துருந்தா, அது பக்கத்திலேயே நம்ம ஊர் அரசியல்வாதி வந்து உட்காந்துருக்காரு. இந்த ரஷ்யாக்காரன் ஒரு இதை ஓபன் பண்ணா பூரா வோட்கா ட்ரிங்க்ஸ் எடுத்து இஷ்டம் போல குடிங்க அப்படின்னு அவனும் குடிச்சு கியூபா நாட்டுக்காரர்கள் கொடுத்து அரசியல்வாதிகள் கொடுத்து ஆனந்தமா எல்லாம் குடிச்சாங்க. குடிச்சோன்னே ஜன்னல் வழியா நிறைய இருந்தது வோட்கா. அதை பூரா குட்டி குட்டியா இருந்தா அதை தூக்கி ஜன்னல் வழியா வீசிட்டான். என்ன போட்டு வீசிட்டீங்கன்னா, எங்க ஊர்ல வோட்காங்கிறது ஆறாறு ஓட்டியே ஓடிட்டு இருக்கோம். அதனால அவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடியது. அதனாலதான் நான் தூக்கி வீசிட்டேன். அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு. அடுத்தது கியூபா நாட்டுக்காரன். அவன் வந்து ஓபன் பண்ணா பூரா சிகரெட்டு, இந்த இஷ்டமோட குடிங்க அப்படின்னு சொல்லி சிகரெட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணான்னா அந்த நிறைய சிகரெட் பேசல இல்லை, அதை பூரா ஜன்னலையே தூக்கி வீசிட்டான். அப்புறம் என்னங்க இவ்வளவு சிகரெட் பேசிட்டீங்க? இந்த கியூபாவை பொறுத்த வரைக்கும் இது ரோட்ல தாறுமாறா அப்படி கிடக்கும். இதுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கக்கூடியது. அதனால அதை பத்தி ஒரு கவலையே இல்லை. அதனால அதை தூக்கி வீசிங்க அப்படின்னா. இப்ப வேற ஒரு பேசஞ்சர் ஒரு உட்காந்துருந்தார் ட்ரெயின்ல. அவர் நேரம் வந்தாரு, நம்ம அரசியல்வாதி அவரை பிடிச்சி தூக்கி ட்ரெயின் தூக்கி வீசிட்டார். என்னன்னா எங்க ஊர்ல சைஸா கிடைக்கக்கூடியது. என்னடா அது, ஒரு கட்சி தலைவர் அவருடைய பிறந்த அன்னைக்கு வந்து என்ன அரசியல்வாதி பேசுறோம் அப்படின்னா, அந்த அரசியல்வாதி அப்படி. இப்ப நான் சொல்ல போறது, நேற்று ஆர்எஸ் பையனுக்கு கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் கொடுத்து இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு பாருங்க ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னாரு. அப்புறம் ஃப்ரீயா வந்து என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி வாங்கி படித்தேன். அப்போ வந்து அவன் எழுதினான், 1980 வந்து நம்ம விடுதலை புலிகள் அந்த டைம்ல ஒரு மத்திய சர்க்காருடைய ஒரு பிரஷர்ல அவங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டிய சூழலை வந்து அதை பூரா பறிமுதல் செய்ய வச்சிட்டாங்க. அப்போ எங்க ஆயுதம் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், நாங்க போராடணும், தமிழர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அப்போ நம்ம ஊர்ல இருந்து போய் எங்க தமிழர்கள் இந்த இலங்கையில நல்லா இருக்கணும், அவங்களுக்குலாம் விடுதலை கிடைக்கணும், அவங்க எல்லாரும் நம்மளுடைய வாழ்வுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா இருக்கணும், உங்க உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், அதனால
தயவு செய்து இந்த உண்ணாவிரத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க, நீ இருக்க வேண்டாம், நீங்க தமிழர்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்தாரு. உடனே பிரபாகரனும் அது நியாயம்தான் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு. அப்படி போய் குரல் கொடுத்தவர் நம்ம ஊர் மரியாதைக்குரிய அரசியல்வாதி அரசியல்வாதி எழுச்சி தமிழர் அவர்கள். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து ஒரு தடவை ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டா தமிழர்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அப்போ இங்க இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சு அதை கண்டனம் பண்ணி அதை வாபஸ் வாங்கணும், ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவா வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல நம்மளும் கலந்துட்டாரு. அப்ப பத்திரிகை கேட்டாங்க, எங்க நடிகர்கள்லாம் வந்து கலந்துட்டாங்க, இது நீங்க இதுல வந்து கலந்துட்டீங்க, இந்த நானும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்தை கலைஞங்க. நம்ம நடிகர்கள் இவ்வளவு தூரம் ஒற்றுமையா வந்து ஈழ தமிழுக்காக கொண்டு கொடுத்து போராடும் போது நானும் மகிழ்ச்சியோடு இதில் கலந்துக்கிறேன், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து சொல்றதுன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அம்மா என்று சொல்லுவாங்க, அம்மா அவ்வளவு தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையாக இது என்னன்னா காமராஜர் அவர் வீட்டுக்கு போனப்ப குழாய் புதுசா அவங்க வீட்டுல போட்டுருந்தாங்க. என்ன கார்பரேஷன் குழாய் நீங்க குழாய் வந்து கேட்டுக்காரு. அம்மா எனக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, தண்ணி போய் ரோட்ல போய் அங்க வந்து சரி கொண்டு வர தண்ணி அப்புறம் கார்பரேஷன் கவர்மெண்ட் சமாஜத்தில் தனிப்பட்ட முறையில் நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை கழுத்துலாம் கழட்டி விட்டு மறுபடியும் வீதியை மாட்டி விட்டாரு. அவர் இவர் வந்து அம்மா சொல்லி இல்லை இல்லை நாட்டுக்காக துணையாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால இவர் வந்து இவ்வளோ ஒரு தடவை ஈழத்தமிழுக்காக உண்ணாமல் இருந்தார். அப்போ நான் இங்கிருந்து போய் அவரை பாராட்டி அவருக்கு சாதனை போட்டு அவருக்கு வந்து மரியாதை செஞ்சுட்டு துணை செயலாளர் பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னாரு, இது நம்ம அதனால நம்ம இது நம்ம வந்து அந்த ஜாதியை பற்றி சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்னது ஒழுங்கு கிடைக்கு. ஆனா இது நம்ம 1980 ஒருவிய யோசனை ஒரு படம் நான் தயார் பண்ணேன். அந்த ஒருவிய யோசனை படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனா லீவ் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போகும்போது நாங்கெல்லாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம். நிறைய பேர் வந்து குடிப்பாங்க. ஆனா டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு 2-3 பேர் உட்காந்துருப்பாங்க. நாமளே போட்டு அவங்களுக்கு டீ வேணும்னா அங்க தனியா ஒரு டம்ளர் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சி அதை சொல்லியிருப்பாங்க. இவங்க போனோம்னே அவங்க சுத்தண்ணி எடுத்து அந்த பொண்ணுல விட்டாங்கன்னா அந்த டம்ளர் எடுத்து கழுவிப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல டீயும் பொண்ணுலையே தான் ஊற்றுவாங்க. அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு சொல்லி வச்சுக்குவாங்க. அப்பதான் நான் கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி காட்சியை பார்க்கிறேன். வெள்ளாங்கோயில கிராமத்துல அந்த காட்சியை பார்க்கிறப்ப என்ன நினைக்கும் போது இல்லை நாட்டு சிரமம் அதனால ஈக்குவலா அவங்க பென்ஷன் வச்சு எல்லாரும் இருக்கிற டீ கம்பெனில வந்து டீ கொடுக்க மாட்டாங்க இப்படிதான் அப்படின்னாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அவங்களும் மனசு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு படம் அதே வெள்ளாங்கோயில அந்த படத்துக்கு ஷூட்டிங் நடந்தது. அதுல சங்கிலி ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சங்கிலியில அவர் பேராச்சு, சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்கெல்லாம் பேராச்சு. அப்ப அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல் தான் இருக்கிறவர். அவன் அந்த காலத்தோட சம்பவம் தான்.
ஒரு தடவை அந்த ஊரையே ஒரு பகையில பக்கத்து ஊர்காரங்க வந்து பாலியல் கிணத்துல கலந்து பாலியல் விஷயத்தை கிணத்துல கலந்து சாப்பிட்டு முயற்சி பண்ணும்போது இந்த சங்கிலி கேரக்டர் வந்து அவங்களோட ஃபைட் பண்ணி அவர் இருந்த கூடிய விஷயத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி பண்ணும்போது அவரை வந்து கட்டியை ஊற்றிடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கூட்டுறவே பண்ணிடுவாங்க. அப்போ ஊர்காரங்க ஊர் பெரிய விஷயம்லாம் வந்து சங்கிலி இத்தனை பேருக்கு வந்து ஊரையே காப்பாற்றிருக்கீங்க, உனக்கு நான் என்னடா சங்கிலி என்ன கைமாக வந்து நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் செய்யல. எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு ஈக்குவலா அந்த வச்சு உட்கார வச்சு நீங்க குடிக்கிற கீழே வந்து அதே கவனத்தில் நீ கொடுக்குற அந்த மரியாதையை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி. ஸோ 1980 எந்த ஊர்ல நான் பார்த்தனோ அந்த ஊர்லயே இந்த ஷூட்டிங் எடுத்தேன். அப்போ யாரும் வந்து கேட்கல சொல்லிட்டு அதனால அதுலேயே எனக்கு அந்த உணர்வு இருந்தது. அதில் வச்சிருந்தேன். எங்க சேர்ந்த படத்துல அந்த டெக்ஸ்ட் கண்ட வைக்காது அவன் வந்து ஒரு கடந்த தியாகி சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கிடைக்கிறான். இப்போ நான் அவன் வந்து குடிச்சு மிரட்டி அந்த பொண்ணுக்கு வேலை கட்ட சொல்லி சொல்லுவேன். அப்போ அவங்க அப்பா வந்து யார் சித்தாரு அவன் அந்த பையன் கால் கட்ட சொல்லுங்க அது தொழும்போது தெரியல அந்த பையன் தொழும்போது தெரியல. அதனால் அந்த கட்டணம் நல்லா மரியாதை. அதுக்கப்புறம் தான் இது நம்ம ஸோ இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே இந்த படங்கள்லாம் வந்துருக்கு. என்னுடைய இது வந்து அந்த ஜாதி மரம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு கிரௌடாக இவ்வளவு பேர் இவ்வளோ ஆர்வமாக காலையில் உட்காந்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த தலைவர் அவருக்கு என்னன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மது மாவு சூடு இதுக்கு அடிக்டாயிட்டா ரொம்ப கஷ்டம். திரும்ப வந்து படமாக பேசினா ரொம்ப கஷ்டம். அது கூட இந்த 3 மட்டும் இல்லைங்க, இசையும் அப்படிப்பட்டதா அதுக்குள்ள நோய்க்கிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர கஷ்டம். இது வந்து கிரியேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, கேட்கிறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா அது கடுமைப்படியா இந்த கவிதை இதுவும் ஒரு எழுத ஆரம்பிச்சுன்னா அதை பழக ஆரம்பிச்சுன்னா அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு சாப்பாடு இருந்தால் எதுவுமே எழுதிங்க கடைசி வரைக்கும் வந்து அதை எழுதினாலே அவருக்கு எல்லாமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஊரில் இருக்கும்போது இந்த எழுதுகிற பழக்கம் இருந்தது. அப்போ நானும் வந்து எதையாவது ஒன்று எழுதி உட்கார்ந்துட்டேன். அப்புறம் இந்த சினிமாவில் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த எழுதி உட்கார்ந்துருப்பாரு. எனக்கு எவ்வளோ ரசிகணும் கட்டுரைகள்லாம் படிச்சுட்டு எனக்கு பதில் இல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய கல்வியில் கூட படிச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த கவிஞர்
ஜெயபாஸ்கர், அப்புறம் லிங்குசாமி, பிருந்தா சார், இவங்க என்ன எப்ப மீட் பண்ணாலும் எல்லாரும் கவிதையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கவிதையை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க, வேற டாபிக்கே இருக்காது. அதே மாதிரி எனக்கு வந்து பாக்கியால் ரொம்ப பாக்கியம் நடத்துவதில் ரொம்ப மத்தியில் ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரமாக நினைக்கிறது. மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து பாக்கியால் வந்து ஆலாபனை சொல்லிட்டு ஒரு தொடர் வந்திருந்தாங்க. அதுதான் அவருக்கு சாகித்ய அகாடமி. ஸோ அவருடைய கவிதையில வந்து நீராக அப்படின்னு சொல்லி நீருக்கு பிறந்த நீ மட்டும் நீராகவே இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் உபயோகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அவங்க எழுதியிருப்பாங்க. அதனால இவங்கெல்லாம் வந்து லிங்குசாமி அவர்கள் கவிதை கேட்கிறோம். அதாவது தன் காலுக்கு பொருந்துமா என்று செவிலின் மீது ஏறி பார்த்துவிட்டு பொருந்தாது என்று இறங்கிக் கொண்டிருக்கிறது எறும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எறும்பு செவிலிருந்து இறங்கி இருக்கேன், ஆனால் அதை வந்து அப்படி அதே மாதிரி பிருந்தாச்சார பலூர் ஊதிக்கொண்டிருக்கும் சிறுமியின் இரு கண்ணத்திலும் குட்டி பலூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் நான் ரொம்ப ரசிச்சது ஜெயபாஸ்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய சோசியல் சமூகத்துக்கு தேவையான ஒரு மேட்டரை வந்து அதை வந்து அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த கவிதையில கடைசி வரைய நான் போன பிறகு என் நினைவாக உன்னை ஒரு மூலையில் கடைசியை உட்கார வைப்பார்கள். அவர் எழுதியிருக்காரு. நான் போன பிறகு பூசன் அவங்கள நான் போன பிறகு என் நினைவாக உன்னை கடைசியை ஒரு மூலையில் உட்கார வைப்பார்கள். ஆனால் நீ போன பிறகு உன் தங்கையோடு என்னை மனவரையில் உட்கார வைப்பார்கள். என்ன சார் எந்த அளவுக்கு ஒரு கவிதை எழுதி அதே மாதிரி முத்துக்குமார் அவர் இல்லை அவர் எழுதியிருக்கிற கவிதைகளில் ரொம்ப பிடித்த எல்லாரும் பிடித்த கவிதைகள் எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. டூர் வாழ்ந்ததை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. இந்த கேரளெல்லாம் வந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு வேலை அவங்க அப்பா எண்ணி உள்ள முங்கிய அந்த டூர் வாழ்க்கை உள்ளுதான் எடுப்பாங்க. அப்போ எல்லாரும் கிட்ட பார்க்குற ஓடுறது வேலை ஓடுறது இந்த மாதிரி என்னென்னலாம் ஓடுறது கொலுசு அந்த மாதிரி ஓடுறது எப்படியும் ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து வெளியே செஞ்சு கடைசியில் ஹீரோவாக இருந்துச்சு வெளியே வருவார். அப்போ கடைசியில் அவர் முடிச்சிருந்தாரு. என்ன முடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ விஷயத்தை டூர் வாழ்னாரு. ஆனால் எங்கள் அம்மா எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கு எதிர்த்தாப்புல வந்து பேசுறதே கிடையாது. வீட்டுக்குள்ள செவத்துக்கு மழை தான் எங்கள் அம்மா எப்பவுமே பேசுவாங்க. அதை வந்து எங்க அப்பா கடைசி வரைக்கும் அவருடைய மனசை தூர்வாராமே விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து கவிதை அப்படிங்கிறது வந்து அதை படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும். அதனால அந்த கவிதையை வந்து எல்லாம் பேச போறாங்க. அதை வந்து அந்த வாழ்க்கை சொல்ல போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம தலைமையை உரையை சொன்னதுனால சில கவிதைகள் சொல்லிட்டேன். நான் பொழுதுபோகம் இருந்தப்போ கோயம்புத்தூர் உருவாக்கிட்டு எல்லாரும் வீட்டு உட்கார்ந்து கவிதை எழுதுன்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அதுல அவங்க எழுதுறேன் எங்களுக்கும் எம்எல்ஏ காசிக்கு போனார். அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும்னு யாரோ சொன்னார்களாம். எங்களுக்கும் எம்எல்ஏ காசிக்கு போனார். அங்கே தனக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும்னு யாரோ சொன்னார்களாம். மது சூரி இந்தியாவில் இப்படி எல்லா விஷயங்களையுமே அவர் விட்டு வருவதாக வந்து சொன்னார். இவ்வளவு விஷயங்களை விட்டு வருவதற்காக இவர் ஒவ்வொருவருக்கும் காசியிலேயே இருந்துதான் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்கிறேன். பொதுவாக நினைக்கிட்டு தான் அவங்க எழுதியிருக்காங்க. அப்புறம் சினிமா வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு பசி பண்ணிமா கிடைக்கும்போது சினிமாவில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள போகுது. ஸோ இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உங்கள்
மரியாதைக்குரிய தலைவர் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு தமிழை எவ்வளவு நேசிச்சிருந்தா தமிழ் கவிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்க கவிதை வந்து திருவிழாவாக நடத்துவார் சொன்னோம். உண்மையிலே அவர்கள் எழுச்சி தமிழ் தான். ஸோ இந்த விழாவை எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாம் அவங்க தமிழ் ஃபீல் பண்ணுவாங்க.